நாம இன்னைக்கு பார்க்க போறது சனி தோஷத்துல இருந்து விலகுறதுக்கு சுடலை மடனை வழிபடலாமா, இல்ல சனி பகவானோட பார்வை குறையறதுக்கு சுடலை மடனை வழிபட்டா சனி பகவானோட பார்வை குறையுமா அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நாம இன்னைக்கு முதல்ல பார்க்க போறோம். முதல்ல சனி பகவான் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல சந்திரன் இருக்க இடத்தை பொறுத்து நமக்கு 7.5 சனி அப்படிங்கிறது வரும். எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த 7.5 சனிங்கிறது வரும். அந்த 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 நாளிகையும் வரலாம், 7.5 வினாடியும் வரலாம், 7.5 நாட்கள், இல்ல 7.5 வருஷம். இந்த மாதிரி எந்த இதுனாலும் வரலாம். அது உங்க ஜாதகத்துல உங்க நட்சத்திரங்கள் ராசிகளை பொறுத்து தான் அந்த 7.5 அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ வரும், 7.5 சனி அப்படிங்கிறது எப்போ வரும், எந்த மாதிரி உங்களுக்கான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல தான் தெரியும். அந்த தாக்கங்கள் குறையறதுக்குண்டு நாம சுடலை மடனை வழிபட்டா அந்த சனி பகவானோட பார்வை குறையுமா அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல 7.5 சனி அப்படிங்கிறது 3 விதமா பிரியும். முதல்ல விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி, அப்படின்லாம் குடும்ப சனி. அதாவது 7.5 ஆண்டு சனி பகவானோட பார்வை நம்ம மேல இருக்கதாகவும் அந்த 7.5 ஆண்டுகள் 3 விதமா அப்படி பிரித மாதிரி விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி அப்படிங்கிற மாதிரி 3 சனியா பிரித மாதிரி இருக்கு. அந்த 3 சனியுமே ஒவ்வொரு சனியுமே 2.5 வருஷங்கள் இருக்கும். அதாவது விரய சனி ஒரு 2.5 வருஷம், அடுத்து ஜென்ம சனி ஒரு 2.5 வருஷம், அடுத்து பாத சனிங்கிறது ஒரு 2.5 வருஷம். அந்த மாதிரி 2.5 வருஷங்களா அப்படி இருக்கும். அந்த ஒவ்வொரு சனிக்கு ஏத்தாப்புலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த 3 பாதங்களா இருக்கும்போது ஒவ்வொரு பாதங்களா ஒவ்வொரு 2 வருஷங்கள் ஒவ்வொரு சோதனைகள், ஒவ்வொரு செலவுகள், ஒவ்வொரு பிரச்சனைகள், அந்த மாதிரி ஒவ்வொன்றா நடந்துகிட்டே வரும். அதையெல்லாம் நம்ம அந்த சனிப்பார்வை அதிகமா இருக்கும்போது நமக்கு அதிக லெவல்ல பிரச்சனைகள், அதிக லெவல்ல தொல்லைகள், அதிக லெவல்ல அவமானங்கள், அதிக லெவல்ல நஷ்டங்கள், அந்த மாதிரி நிறைய ஏற்படும். அதை நாம குறைக்கணும் அப்படின்னா சில வழிபாடுகள் அந்த மாதிரி பண்ணும்போது அதுல இருந்து நம்ம அந்த சனிப்பார்வையில இருந்து நம்ம கொஞ்சம் விலகி, இல்ல சனிப்பார்வையோட 7.5 சனில இருந்து விடுபடுறதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கு. அது என்னன்னா, முதல்ல வழிபாட்டு பரிகாரங்கள், அடுத்து எளிய ஜீவ காருண்ய பரிகாரங்கள், அடுத்து தான தர்ம பரிகாரங்கள். அதாவது இந்த 3 பரிகாரங்கள் மூலமா நாம பண்ண நமக்கு அந்த 7.5ல சனீஸ்வரரோட பார்வை கொஞ்சம் உக்கிரங்கள் குறைஞ்சி நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், இல்ல தேவையில்லாத மனக்கசப்பு, பணக்கச்சாக்குறை, இல்ல அவமானங்கள், அந்த மாதிரி இதுல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருந்துக்கலாம். அதாவது முதல்ல நம்ம வழிபாட்டு பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்னென்ன தெய்வங்களை வழிபடலாம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல சனி பகவான் வழிபாடு. 7.5 சனி அப்படிங்கிறது சனி பகவானோட பார்வை நம்ம மேல படும்போது தான் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி சனி பகவான் வழிபாடு, அடுத்து அனுமன் வழிபாடு, அடுத்து சிவன் வழிபாடு, அடுத்து வாராகி அம்மன் இல்ல நரசிம்மர் வழிபாடு, அடுத்து குலதெய்வ வழிபாடு, அடுத்து விநாயகர் வழிபாடு, கடைசியா சுடலை மடன் வழிபாடு. நம்ம இந்த 8 தெய்வங்களையும் எப்படி வணங்கினா சனி பகவானோட பார்வை நம்ம மேல கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த தெய்வங்கள் எல்லாம் நீங்க வணங்குறது 7.5 சனில இருந்து அந்த உக்கிரத்தை நீங்க குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சனிக்கிழமை தான். ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதான் சனி பகவானுக்கான ஏத்த நாள். அந்த நாள்ல நீங்க இந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனில இருந்து கொஞ்சம் சனி பகவானோட பார்வை கொஞ்சம் குறையும். அந்த 7.5 சனிகள்ல உங்களுக்கு கிடைக்க அவமானங்கள், இல்ல நஷ்டங்கள், அந்த மாதிரி இதுல இருந்து கொஞ்சம் நஷ்டங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகும். அதனால இதுல சனி பகவானை எப்படி வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுக்கு சனிக்கிழமை அதுமா நல்லெண்ணெய் தீபம் விடணும், இல்ல எல் தீபம், இந்த மாதிரி தீபங்கள் போட்டு நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட பார்வை கொஞ்சம் குறையும். அடுத்தது அனுமனை எப்படி வழிபடணும் அப்படின்னா, சனிக்கிழமை அதுவும் அனுமனுக்கு வெற்றிலை மாலை போட்டு அனுமனை வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு சனியோட பார்வை குறையும். அடுத்து சிவன் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமை அதுமா சிவனுக்கு சில மந்திரங்கள் இதை சொல்லி, சிவனோட மூல மந்திரங்கள், அந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி வழிபட்டா சனி பகவானோட பார்வை குறையும். அடுத்து வாராகி அம்மன், நரசிம்மர், இவங்க 2 பேரையும் வழிபட்டாலும் சனி பகவானோட பார்வை குறையும். அதாவது நரசிம்மருக்கு எப்படி வழிபடணும் அப்படின்னா, நெய் விளக்கு போட்டு சனிக்கிழமை அதுமா நரசிம்மர் கோயில்ல போய் சனிக்கிழமை நெய் விளக்கு போடணும். அப்படி இல்லைன்னா நரசிம்மருக்கு ரொம்ப பிடிச்சதான பானகத்தை கொடுக்கணும். பானம் அப்படிங்கிறது சுக்கும் வெல்லமும் கலந்து அந்த பானத்தை நரசிம்மருக்கு படையில கொடுக்கும்போது சனி பகவானோட பார்வைகள் குறையும். அடுத்ததா வாராகி அம்மனுக்கு எப்படி வழிபடணும்னா, சனிக்கிழமை வாராகி அம்மன் கோயிலுக்கு போய் தேங்காய் முடியில நெய் தீபம் போடும்போது சனி பகவானோட பார்வைகள் குறையும். நீங்க உங்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரி எந்த கோயில்களும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சனி பகவான், அனுமர், சிவன், வாராகி, நரசிம்மர், அந்த மாதிரி கோயில்கள் எல்லா ஊர்கள்லயும் இருக்கும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனா எல்லா கோயில்கள்லயும் எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் அவங்களோட குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை நீங்க எப்படி எந்த முறையினாலும் வழிபடலாம். அதுக்கு நீங்க தீபம் போடணும் அப்படிங்கிறதுதான் கிடையாது. உங்களோட மனசுக்கு பிடிச்சது எப்படி பிடிச்சாலும்
உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபடலாம். இல்ல குலதெய்வ முறையிலே அந்த குலதெய்வத்தை உங்க பூர்வீகமா உங்க முன்னோர்கள் எப்படி வழிபட்டு வராங்களோ அந்த மாதிரி நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபட்டு வந்தாலும் சனி பகவானோட பார்வைகள் குறையும். அடுத்தது விநாயகர் வழிபாடு. விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது இதுவும் உங்க குலதெய்வ வழிபாடு மாதிரிதான். விநாயகர் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் இருப்பாரு. விநாயகருக்கு நீங்க பெருசா எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டாலே போதும். இல்ல தேங்காய் உடைக்கணும் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம் தான். விநாயகருக்கு கட்டாயமா இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. அதனால விநாயகரை வழிபடும் போதும் உங்களுக்கு சனி பகவானோட பார்வைகள் கொஞ்சம் குறையும். அடுத்தது நம்ம இப்போ வழிபாட்டு பரிகாரங்களை பார்த்துட்டோம். அடுத்து எளிய ஜீவ காருண்ய பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது இது என்ன எளிய ஜீவ காருண்ய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு காகத்துக்கு உணவு கொடுக்கணும், இல்ல எறும்புக்கு தீனி கொடுக்கணும். இந்த ரெண்டுமே பண்ணும்போது உங்களுக்கு சனி பகவானோட பார்வைகள் கொஞ்சம் குறையும். காகம் அப்படின்னா முதல்ல காகம் அப்படிங்கிறது சனி பகவானோட வாகனம். அதனால நீங்க காகத்துக்கு உணவளிக்கும் போதும் உங்களுக்கு சனி பகவானோட பார்வை குறையும். அடுத்து காகம் உங்க முன்னோர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க காகத்துக்கு உணவளிக்க உங்க முன்னோர்களோட ஆசி கிடைச்சி உங்களுக்கு கடன் நிவர்த்தி, ஒரு சனி பகவானோட பார்வை மட்டும் குறையாது, கடன் நிவர்த்தி, புத்திர பாக்கியம், அந்த மாதிரி பல விஷயங்கள். ஏன்னா உங்களோட முன்னோர்கள் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்கள இருந்து தூர போகும். அது காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது நீங்க சனி பகவான் சனி பகவானோட உக்கிரத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீங்க உங்களோட வாழ்க்கையில சனி இல்லாத போதும் நீங்க காகத்துக்கும் எறும்புக்கும் தீனி வச்சுட்டு வந்தீங்கன்னா அது உங்க முன்னோர்களோட ஆசிகள் கிடைக்க மாதிரி ஒரு நிகழ்வு. அதனால நீங்க அதை எப்போதும் அந்த காகத்துக்கும் எறும்புக்கும் உணவு வைங்க. அடுத்து எறும்புக்கு தீனி அப்படிங்கிறது எப்படின்னா, எறும்புக்கு நீங்க தீனி வைக்க உங்களுக்கு பித்ரு தோஷங்கள் நீங்கும், முன்னோரோட ஆசி கிடைக்கும். அடுத்தால நீங்க எறும்புக்கு தீனி வைக்கிறது அப்படிங்கிறது 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணதுக்கான சமம். ஏன்னா ஒரு எறும்புக்கு நீங்க குறைய தீனி வச்சீங்கன்னா ஒரு எறும்பு மட்டும் வந்து சாப்பிடாது, நிறைய எறும்புகள் அதை சுத்தி சுத்தி வரும். அந்த மாதிரி பண்ணதுனால ஒரு எறும்புக்கு நீங்க ஒரு நேரம் தீனி வச்சீங்கன்னா 1000 பேருக்கு அன்னதானம் அளிச்சதுக்கான சமம். எறும்புக்கு எப்படி தீனி வைக்கலாம் அப்படின்னா, அரிசி மாவுல வெல்லம் கலந்து ஒண்ணு எறும்பு போற பாதைகள்ல தூவி விடலாம், இல்ல ஒரு ஓரமா தூவி விடும்போது எறும்புகள் அந்த மாதிரி தீனியை எடுத்துக்கணும். அடுத்தல தான தர்ம பரிகாரங்கள். இது அப்படின்னா ஒண்ணு உணவு தானம் பண்ணணும், இல்ல பொருட்கள் தானம் பண்ணணும். இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போதும் உங்களுக்கு சனி பகவானோட பார்வைகள் கொஞ்சம் குறையும். உணவு தானம் அப்படின்னா ஒண்ணு மாற்றுத்திறனாளிகள் இல்ல முதியோர்கள், அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நீங்க தயிர் சாதம், குறிப்பா சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவே தயிர் சாதம் தான். அந்த மாதிரி தயிர் சாதத்தை நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு சனி பகவானோட பார்வை குறையும். இல்ல தயிர் சாதம் தான் கொடுக்கணுமா, மற்ற எந்த உணவும் கொடுக்க கூடாதுலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த உணவு பிடிச்சாலும் அந்த உணவு கொடுக்கும்போது உங்களுக்கு சனி பகவானோட பார்வை குறையும். அடுத்தால பொருட்கள் தானம். அது எப்படின்னா, சனிக்கிழமை அதுமா கருப்பு நிற ஆடைகள், இல்ல போர்வைகள், இல்ல செருப்பு, அந்த மாதிரி சில பொருட்கள் உங்களுக்கு முடியாதவங்களுக்கோ இல்ல ஆசிரமங்களுக்கோ எதுக்கோ நீங்க அந்த மாதிரி ஆடைகள் கொடுக்கும்போது உங்களுக்கு சனி பகவானோட பார்வைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நாம இதுவரைக்கும் பார்த்தது சனி இதுவரைக்கும் பார்த்தது சனி பகவானோட தோஷத்திலிருந்து இல்ல சனி பகவானோட பார்வையிலிருந்து எப்படி குறையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுல அடுத்தா நம்ம இந்த பதிவோட உள்ள வர போறோம். அதாவது சொடலை மாடனை வழிபட்டா கணேஷ் பகவானோட உக்கரங்கள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத நாம எப்படிங்கிறத பார்க்க வரோம். நம்ம இதுல பார்த்த வழிபாட்டு பரிகாரங்கள்ல உள்ள தெய்வங்கள் அடுத்து சிவனை தவிர்த்து நாம சிவன் சனி பகவானை தவிர்த்து, ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் அந்த தோஷத்துக்கானவர், அவரை வழிபடுதான், அவரை விட்டுருங்க. அடுத்து சிவன் இந்த உலகத்தின் முதல் கடவுள், அவரையும் விட்டுருங்க. அடுத்தால நாம இதுல வணங்குற அனுமன் தெய்வம் எப்படின்னு பாத்தீங்கன்னா குரங்கின் தலை மனித உடல், அந்த மாதிரி ஒரு தெய்வம். அடுத்தது நம்ம நரசிம்மர் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கத்தோட தலை மனித உடல். அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு பார்த்தோம்னா பன்றியோட தலை மனித உடல். அடுத்தால விநாயகருக்கு பார்த்தோம்னா யானை தலை மனித உடல். அந்த மாதிரி உடல்களும் மிருகங்களின் தலைகளும் சேர்ந்த தெய்வங்கள் தான் சனி பகவானுக்கு நாம வழிபட்டா சனி பகவானோட உக்கிரங்கள் குறையும். அதே மாதிரிதான் சுடலை மாடன்களின் அவதாரங்கள் சேனை பந்திகள் உள்ள தெய்வங்களான தலவாய் மாடன், பன்றி மாடன், கரடி மாடன், கொம்பு மாடன், இந்த மாதிரி தெய்வங்களை நாம வழிபடும் போது சனி பகவானோட பார்வை கொஞ்சம் குறையும். அது எப்படின்னா, இப்போ சுடலை மாடன் அப்படின்னா பொதுவா அவர் தனியா எந்த கோயிலையுமே பந்தி வாங்க மாட்டாரு. அவர் இருக்கிறது ஒரு தெய்வமா இருந்தாலும் அவர் 21 பந்திகளா தான் படையில வாங்குவாரு. அதே மாதிரி 61 சேனைகள் வரும். இப்போ நீங்க சுடலை மாடன் மட்டும் வணங்கினா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
சுடலை மாடனோட அம்சமான இல்ல சுடலை மாடனோட அவதாரமான இல்ல சுடலை மாடனோட பந்தி சேனை தெய்வங்கள்ல உள்ள எந்த தெய்வங்கள் இருந்தாலும் நீங்க அந்த தெய்வங்களை வழிபடும் போது உங்களுக்கு சனி பகவானோட பார்வை கொஞ்சம் குறையும், சனி தோஷங்கள் விலகும். அடுத்தது நீங்க எந்த மாடன்னாலும் வழிபடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேரடி மாடனோ இல்ல கிணத்தடி மாடனோ எந்த மாதிரி மாடல்கள்னாலும் நீங்க வழிபட்டாலும் உங்களுக்கு அந்த சனி பகவானோட பார்வையிலிருந்து குறையும். ஏன்னா எந்த மாடனா இருந்தாலும் சரி அந்த மாடன்கள் தனியா வந்து பந்தியோ இல்ல பூஜையோ வாங்கவே வாங்காது. இருக்கிறது ஒரு நிலையமா இருந்தாலும் கண்ணு முன்ன தேரடி மாடனா இருந்தாலுமே அவர் நிலையம் அவர் பந்தியில வந்து 21 தெய்வங்களும் நிற்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் இருக்கிறது ஒரு நிலையத்துல இருந்தாலும் அந்த தெய்வங்கள் கூட 21 தெய்வங்கள் 61 சிலைகள் சேர்ந்துதான் நிற்கும். அதனால நீங்க உங்களுக்கு சனி தோஷங்கள் ஏற்பட்டுனா பக்கத்துல இருக்க மாடன் கோயில்கள்ல ஏதாவது ஒரு மாடன், சுடலை மாடன் தான் இல்ல, தலவாய் மாடன், பன்றி மாடன், கரடி மாடன், எந்த ஒரு மாடன், வண்ணார மாடன், அக்னி மாடன், எந்த மாடனா இருந்தாலும் சரி அந்த மாடனை நீங்க வழிபடும் போது உங்களுக்கு சனி பகவானோட பார்வைகள் கொஞ்சம் விலகும். அடுத்தல சனி தோஷத்தோட உக்கிரங்கள் கொஞ்சம் குறையும். சனி பகவானோட பார்வை உங்களுக்கு எந்த அளவு உங்க மேல இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க அவமானங்கள் இல்ல மனக்கசப்பு, பணப்பற்றாக்குறை, நஷ்டங்கள், அது எல்லாமே சனி நம்மளை விட்டு போகும்போது நமக்கு எந்த அளவுக்கு நஷ்டங்கள், மன கஷ்டம், அவமானங்கள், தட்டுப்பாடு எல்லாத்தையும் கொடுத்ததோ அதே அளவுக்கான நல்ல விஷயங்களையும் நல்ல பலன்களையும் நமக்கு கண்டிப்பா சனீஸ்வரர் கொடுத்துட்டு தான் நம்மளை விட்டு தூர போவாரு. அதனால சனி பலன் நடக்கும்போது நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அதை சந்தோஷமா கடந்து வாங்க. ஏன்னா முடிவுல உங்களுக்கு நீங்க பட்ட கஷ்டங்களுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.